لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي محكم تنزيل العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم هن لباس لكم وأنتم لباس لهن صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني أو كما قال عليه الصلاة والسلام. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் குடும்பத்தார்கள் மீது, சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், சொஹதாக்கள், சித்தீக்கின்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்றென்றும் பொழியட்டுமாக. வாழும் காலங்களெல்லாம் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வல்லரகுமா நம் அத்தனை பேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது விழாவின் பரக்கத்தினால் உலகத்தில் வாழும் காலங்களில் நோய் நொடி, சோதனைகள், கஷ்டங்கள், விபத்துக்கள், விபரீதமான மரணங்கள், திடீர் வரக்கூடிய மரணத்தை விட்டு வல்லரகுமா நம் அத்தனை பேர்களை பாதுகாப்பானாக. உலகத்தில் வாழும் காலங்களில் எந்த சூழ்நிலையிலும் பிறரிடத்தில் கையேந்த வேண்டிய அவல நிலை விட்டு வல்லரகுமா நம் அத்தனை பேர்களையும் பாதுகாப்பானாக. உலகத்தில் வாழும் காலங்களில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லரகுமா நம் அத்தனை பேருக்கும் தந்தருவானாக. அன்பார்ந்த ஜமாத்தார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மீலாது விழா, இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் இந்த பள்ளிவாசலுடைய தலைமை இமாம், எங்கள் வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்ல பைத்தை சார்ந்த ஹஸரத் அவர்கள், அவர்களுக்கு பின்னாடி நீங்கள் தொழுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். காரணம், ஹஸரத் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் தொட்டு அவர்கள் தகப்பனார் என்று ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஹஸரத் என்ன அதுக்குள்ள ஆதாரத்தை அவர்களுடைய 50 ஆண்டு விழாவில் பதிவிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட ஹஸரத் அவங்க தலைமை பொறுப்பேற்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை தெரிவதற்காக வேண்டி, குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை தெரிவதற்காகத்தான் இந்த மீலாது விழா. மீலாது விழாவினுடைய நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க, கணவன் மனைவியாக எப்படி வாழ்ந்தாங்க, கொடுக்கல் வாங்கலை எப்படி வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முழு வரலாறை தெரிவதற்குத்தான் இந்த மீலாது விழா கொண்டாடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் குரானை விளங்க வேண்டும் என்றால் முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை நாம் தெரிஞ்சால்தான் குரானவே விளங்க முடியும். ஏன்னா அல்லாஹ் குரானை சொல்லுவா, இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியை நீங்கள் உயர்ந்த குணத்தில் இருக்கீங்க. எப்படிப்பட்ட குணம்? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரிஞ்சாதான் குணத்தை போய் தெரிய முடியும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. எதில் முன்மாதிரி? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிஞ்சாதான். அப்போ அப்படி வாழ்க்கை வரலாறை தெரிவதற்குத்தான் இந்த மீலாது விழா. இந்த மீலாது விழாவில் இன்று நமக்கு தரப்பட்ட தலைப்பு அண்ணலாருடைய குடும்பவியல். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமாரிடத்தில் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தலைப்பு இன்று தரப்பட்டுள்ளது. திருமணம் இருக்கிறத
அந்த திருமணம் என்பது நாம் அதை சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் தமிழில் சொல்லுவாங்க, திருமணம் என்பது அது ஒரு வட்டத்தை போன்றது, ஒரு சுரங்கத்தை போன்றது. திருமணம் ஆகாதவங்களாம் நினைக்கிறாங்க எப்படா அந்த சுரங்கத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு. திருமணம் ஆனவங்கள்லாம் நினைக்கிறாங்க எப்படா அந்த சுரங்கத்தை விட்டு வெளியே வருவோம்னு. ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சுரங்கம் அல்ல, அது சொர்க்கம் என்றாங்க. உலகத்தில் நம்முடைய உறவுகள் எல்லாம் உலகத்திலே முடியக்கூடியதான். கணவன் மனைவி அந்த உறவு தான் சொர்க்க வரைக்கும் செல்லக்கூடியது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஏழை சஹாபிகள் இருந்தாங்க. அந்த ஏழை சஹாபிகள் எல்லாம் நீங்கள் திருமணம் முடிங்கன்னாங்க. திருமணம் என்பது சாதாரணம் அல்ல, அந்த திருமணத்தை நீங்கள் முடியுங்கள், அது ஒரு பாக்கியமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஏழை சஹாபிகளுக்கு திருமணத்தை வலியுறுத்தினாங்க. ரபி இப்னு அஸ்லம் அப்படி ஒரு சஹாபி, ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லா தத்தஸவ்வஜியா ரபியா, ரபியாவை நீங்கள் திருமணம் முடிக்கலையா, திருமணம் முடிங்கண்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ரொம்ப ஏழ்மையானவன், சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமப்படுறேன், என் தலையில் எண்ணெய் தாய்க்கிற கூட எந்த வருமானமும் இல்லை, ஆனால் என்னையே போய் நீங்கள் திருமணம் முடிங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, மீண்டும் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியில சொன்னாங்க, அல்லா தஸவ்வஜியா ரபியா, ரபியாவை நீங்கள் திருமணம் முடிக்கலாம்னு. அந்த சஹாபி மீண்டும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சாப்பாட்டுக்கே நான் ரொம்ப சிரமம், உங்களுடைய பணிவிடையின் காலமாக உங்கள் வீட்டில் தரக்கூடிய உணவை வச்சு தான் நான் சாப்பிட்றேன், என்னையே நீங்கள் திருமணம் முடிக்க சொல்லுகிறீங்களான்னு ரசூலுல்லாஹ் விட்டாங்க. இப்போ ரபியா அந்த சஹாபி தனிமையில் வந்தோடனே யோசிக்கிறாங்க, நம்மளை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், நம்ம சாப்பாடுக்கு சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம், இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நம்மளை பார்த்து ஏன் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அப்போ திருமணம் முடித்தா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ திருமணம் முடிக்கலாம்னு ஒரு ஆசை ஹதரத் ரபியாவுக்கு ஏற்பட்டது. இப்போ அவங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னால் திருமணம் முடிச்சுக்கிறோம்னு சொல்லலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லலை. அது மாத்திரமல்ல, இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சஹாபி திருமணம் முடிஞ்சது. உதாரணமாக நம்ம குடும்பத்தில் நம்ம பையனுக்கு திருமணம் முடிக்கிற வயசு வந்துருச்சு, நாம் அந்த பேச்சை எடுக்கலண்டா, நம்ம பையனுக்கு திருமணம் ஆசை வந்து விட்டதுண்டா, பையன் சொல்லுவான், அத்தா அம்மாட்ட, அம்மா என் கூட படித்தானே அப்துல்லா, அவனுக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சிருச்சுமா, என் கூட படித்தானே அப்துல் காதர், அவனுக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சு, எதனால் அவங்களுக்கெல்லாம் திருமணம் முடிச்சிருச்சு, எனக்கு திருமணம் முடிச்சு வையுங்க அப்படிங்கிறக்காண்டி பையன் சொல்கிறான். இது மாதிரி ஹதரத் ரபியா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சஹாபிக்கு திருமணம் முடிஞ்சது, இந்த சஹாபிக்கு திருமணம் முடிஞ்சது என்று ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் விளங்கி கொண்டாங்க, இவர்களுக்கு திருமண ஆசை வந்து விட்டது, ஒரு ஆசையை ஏற்படுத்துறாங்க. ஒரு திருமணம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான அல்ல, அது ஒரு இஷ்க, அது ஒரு ஆசை, அது ஒரு முஹப்பத்து. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லா தஸவ்வஜியா ரபியா, ரபியாவை திருமணம் முடிக்கிறியா? அப்போ ரபியா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு திருமணம் முடிச்சு வைங்க. ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சு வச்சாங்க. அப்போ திருமணத்தை ஆதரவைக்கிறவங்கிறாங்க, திருமணம் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்று சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, திருமணம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், அபூ ஹுரைரா அவர்களே, நான் வறுமையில் ரொம்ப வாடுறேன், ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வறுமையை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கட்டாங்க. என் வறுமையை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஹதரத் அபூ ஹுரைரா சொன்னாங்க, நீங்கள் திருமணம் முடிங்க, நீங்கள் திருமணம் முடிங்கட்டாங்க. அவர் வந்தவர் கேட்டாரு, என் வறுமையை போக்குவதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கட்டு. ஹதரத் அபூ ஹுரைரா ஏராளமான ஹதீஸை அறிவித்த ஹதரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, நீங்க திருமணம் முடியுங்க. அருமையானவர்களே, அப்ப திருமணம் நம்முடைய வறுமையை போக்கக்கூடியது சொல்லிட்டு அபூ ஹுரைரா இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, திருமணம் முடிச்ச உங்களை ஏழ்மை போய் அல்லாஹ் அவங்களை செல்வந்தரனாக்கி வைப்பான். அப்ப அருமையானவர்களே, திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமானது, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்க வழிபாடு.
எப்படி தொழுக ஒரு வணக்கமோ, எப்படி நோன்பு ஒரு வணக்கமோ, எப்படி ஜக்காத்து ஒரு வணக்கமோ, எப்படி ஹஜ்ஜு ஒரு வணக்கமோ, அது மாதிரி திருமணமும் ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்பை நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, திருக்குர்ஆன் விரிவுரையாளர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய இபாதத்து பரிபூர்ணமாகண்டா அவன் திருமணம் முடிச்சிருக்கணும். ஒரு மனிதனுடைய இபாதத்து பரிபூரணமாக வேண்டுமென்றால் அவர் திருமணம் முடித்திருக்க வேண்டும். அப்போ திருமணம் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு இபாதத்து. என்னுடைய தொழுகை பரிபூர்ணமாகணுமா, நான் செஞ்ச நோன்பு பரிபூர்ணமாகணுமா, என்னுடைய ஹஜ்ஜி பரிபூர்ணமாகணுமா, என்னுடைய இபாதத்துக்கள் பரிபூர்ணமாக வேண்டுமென்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? நான் திருமணம் முடித்திருக்கப்பட வேண்டும். அப்போ திருமணம் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்து. மிஸ்ருல் ஆஃபில் என்ற ஒரு இறைநேச செல்வர், ஏராளமான வலிமார்கள் அவருடைய பயிலரங்கத்தில் படித்ததனால் ஏராளமான இறைநேசர்கள் உருவானது காரணம் மிஸ்ருல் ஆஃபிலுடைய பயிலரங்கத்தில் படித்ததனால தான். அப்படி பேச மிஸ்ருல் ஆஃபிலே திருமணம் முடிக்கிற மிகப்பெரிய சீதேவி. ஆனால் அவங்க மரணித்து விட்டாங்க. அவங்க மரணித்ததற்கு பின்னால் தன்னுடைய மாணவர்களுடைய கனவுல பார்க்குறாங்க. பார்த்துட்டு மாணவர் கேட்குறாரு, மா ஃபார் அல்லாஹ் பிக்க, அல்லாஹ் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்ருல் ஆஃபி சொன்னாங்க, என்னுடைய இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கு உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த படித்தரமெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் கணவன் மனைவி அவங்களுக்குன்னு சில அந்தஸ்து அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கான். அதனுடைய படித்தரம் பக்கம் கூட என்னால் போக முடியல. அப்போ திருமணம் எவ்வளவு முக்கியமானது. காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸ்வாஜுக்கும் அராயிக்கும் முத்தக்கியோன், அவர்களும் அவருடைய மனைவிமார்களும் சொர்க்கத்துடைய சிம்மாசனத்தில் சாந்தி சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போ கணவன் மனைவியானா, அப்ப அந்த கணவன் மனைவி அண்ணல் பெருமான நமக்கு வலியுறுத்தினது. அந்நிக்காகு மின் சுன்னத்தி, நிக்காக என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னத்து. அதை யார் புறக்கணிக்கிறாரோ ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்ப அருமையானவர்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ விஷயத்தை நமக்கு போதித்திருக்காங்க. அதுல திருமணம் ஒண்ணு. நம் மனைவி இடத்துல எப்படி நடக்கணும், மனைவி இடத்துல எப்படி நடக்கணும், எல்லா விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறாங்க. ஓசோ அப்படின்ற ஒரு அறிஞர் இருந்தார், நிறையா புக்கு எழுதியிருக்கிறாரு, பெரிய பேச்சாளர். உலகம் முழுக்க அவருடைய பேச்சை கேட்க ஆர்வப்படுவாங்க. அவர் உலகத்துடைய எல்லா தலைவர்களையுடைய விமர்சனம் செய்வார். அவர் சொன்னார், புத்தருடைய வரலாற்றை கூட நான் படித்தேன். அந்த புத்தர் போதி மரத்தில் எவ்வளவோ ஞானம் பெற்றார். அவர்கிட்ட எத்தனையோ சீடர்கள் உண்டு, எத்தனையவர்கள் படித்தார்கள். ஆனால் அவர் சன்னியாசன் ஆனார். அவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தனையோ சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது தெரியாமல் போய்விட்டது. ஆனால் முகமது நபியுடைய வரலாற்றை நான் படித்தேன். முகமது நபி ஹிரா குகையில் இருந்தாங்க. அவர்களுக்கு வகி இறக்கப்பட்டது. அந்த கவலையான நேரத்தில் அவர் நேர தன்னுடைய மனைவி இடத்தில் ஓடி வந்தாங்க. கதிஜா இடத்துல வந்து சொன்னாங்க, கதிஜா அம்மா இடத்துல ஜம்மிலோனி, புத்தருடைய வரலாற்றை பார்த்த அவர் மனைவி மக்களை விட்டு எங்கேயோ சென்று விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை பார்த்தேன். அவர் எங்கேயும் போவர தன் மனைவி இடத்தில் வந்தார். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருடைய வரலாறை படித்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமானது என்று. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் மனைவி இடத்துல எப்படி நடக்கணும், மனைவி விட்டு கொள்ளவில்லை. மனைவி இடத்துல நீங்கள் அன்பாக நடங்க, மனைவி இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் லியாஹிலி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்துல யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர்னாங்க. இன்னைக்கு நம்மளை எல்லாரும் சொல்லலாம், இந்த ஜமாத்திற்கு எல்லாரும் நம்மளை நல்லவர்னு சொல்லலாம், ஒருமலையில் இருக்கவங்க சொல்லலாம், மடத்து குளத்திற்கும் சொல்லலாம், சுற்றி இருக்க வட்டாரமே நம்மளை எல்லாரும் நல்லவர் என்று சொல்லலாம். ஆனால் பிரயாணத்தில் போகிறோம், பிரயாணம் ஒருத்தருக்கு இடத்த கொடுத்தோம், அவரு நமக்கு நண்பர்கள் சொல்லுவார், நல்ல மனுஷர்னு சொல்லுவார். வியாபாரம் பண்ணுறோம், சரியாக இருந்தோம், அவரு நம்மளை நல்லவர் என்று சொல்லுவார். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உண்மையிலே நல்லவர் நீங்கள் நல்லவர் எப்பொழுது ஆகுவீர்கள் தெரியுமா? உங்கள் மனைவி அந்த சீதேவி உங்களை சொல்லணும், என் கணவர் என்னிடத்துல நல்ல முறையில் நடந்து கொண்டார். அப்படி யார் சொல்லுகிறாரோ அந்த மனிதன் நல்லவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண்ணு தன் கணவரை நல்லவர் என்று சொன்னால் அவர் சீதாவே, அவர்தான் இந்த உலகத்து நல்லவர் என்று யார் சொன்னா? நம்முடைய மனைவி சொன்னா.
அருமையானவர்களே, இப்படி சொன்ன பெருமானார் நம் மனைவி எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்லி காட்டினாங்க. உன் மனைவிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும். ஊர்ல எல்லாரும் நல்லவர்னு சொன்னா நீ நல்லவர் அல்ல, உன் மனைவி ஒன்ன நல்லவர்னு சொல்லணும். ஆனால் உன் மனைவிட்ட நீ நல்லவர் வாங்கிட்டா நீ நல்லவர். உன் மனைவி எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உன் மனைவி கேட்கறது ஃபுல்லா நீ வாங்கி கொடுப்ப. உன் மனைவி எதெல்லாம் சொல்றாங்க, தங்கமா வைரமா ஆடையா உணவா, அவங்க கேட்கறது எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுப்ப. அவங்க எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சு கொள்வாங்க. ஏதாவது ஒரு சின்ன பொருளை கேட்பாங்க, அதை நீ வாங்கி கொடுக்க மறுத்திருப்ப. உனக்கு நேரம் இருக்காது. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழல்ல அதை நீ மறந்திருப்ப. உன் மனைவிக்கு நீ எத்தனையோ செய்திருப்ப, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி தந்திருப்ப. ஆனால் அவங்க கேட்ட ஒரு சின்ன பொருளை சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது ஒரு அவசரத்துல ஒண்ணு நீ மறந்திருக்கலாம், அல்ல நீ விட்டுருக்கலாம். அதை நீ ஒரு சின்ன அவங்க கேட்ட ஒரு சாதாரண ஒரு சின்ன பொருளை நீ வாங்கி கொடுக்காம விட்டுருப்ப. இப்போ உன் மனைவி உன்னை பார்த்து சொல்லுவாங்க, மாறாய் கைரமின் ககத்தும், உனக்கு கல்யாணம் முடிஞ்சு உன்னைய நான் வாக்கப்பட்டு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு உன்கிட்ட எந்த நலவுமே நான் பெறவில்லை. யார் சொல்லுவா? நீ 1000 செய்திருப்ப, நீ நிறைய அவர்களுக்கு வாங்கி கொடுத்திருப்ப, அவர்களுக்கு நிறைய உபசரித்திருப்ப. ஆனால் அப்படிப்பட்ட உன் மனைவி சொல்லுவார், உன்னிடத்தில் வாழ்ந்து நான் எந்த நிலைமையும் பெறவில்லையே. இந்த மனைவி இடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் நல்லவர் என்ற பெயரை வாங்குகிறாரோ அவர்தான் இந்த உலகத்தின் நல்லவர். அன கைருல் லிஅஹ்லி, என் குடும்பத்துல நான் நல்லவராக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அவங்க பலதார திருமணம் முடிச்சாங்க. அத்தனை மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்கள் சொன்னார்களே என்றால், அந்த மனைவி அந்த சீதேவிகள் நம்மளை நல்லவர் என்று சொன்னாதான் நாம் நல்லவராக முடியும் என்று நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அருமையானவர்களே, கணவன் மனைவியுடைய உறவு ரொம்ப அற்புதமானது. ஆனால் அவர்களிடத்துல விட்டு கொடுக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்கணும். கணவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவர் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. எங்கே விட்டு கொடுக்கிறோமோ அங்கே கெட்டு போகாது. இமாம் மஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் யஹ்யா உலூமித்தில்ல ஒரு வரலாற்றை குறிப்பிடுவார்கள். அதாவது ஒரு ஆண்மான் பெண்மான், 2 மான்களும், ஒரு ஆண்மான் கணவன் என்ற ஆண்மானும் பெண் என்ற மணப்பெண் என்ற ஒரு பெண்மானும் இருவர்களும் வாழ்கிறாங்க. இமாம் மஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் யஹ்யாவில் இந்த வரலாற்றை குறிப்பிடுகிறார்கள். 2 மான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவங்க 2 பேரும் சரியான தாகம், ஒரு இடத்துல தண்ணீர் குடிப்பதற்கு போகிறாங்க. கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. யாராவது ஒரு மான் குடிக்க முடியும், ஒன்று ஆண்மான் குடிக்க முடியும், அல்ல பெண்மான் குடிக்க முடியும். இப்போ ஆண்மான் பெண்மானை பார்த்து சொல்லுது, நீ குடிச்சுக்கோ. ஏதாவது உதாரணமாக மாப்பிள்ளை பொண்ணு சொல்கிற மாதிரி தான் மாப்பிள்ளை சொல்லுவார், ஏப்பா நான் வெளியே போகிற ஆள், நான் எங்கேயாவது சாப்பிட்டுக்குருவேன், நீ கொஞ்சோண்டு இருக்கு, நீ குடிச்சுக்கோண்டு. அந்த அம்மா சொல்லுவான், இல்லை நீங்கள் 4 இடத்துக்கு போகிறவங்க பசி தாங்க மாட்டீங்க, நீங்கள் குடிச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு இருக்குன்னு சொல்லி. இல்லை 2 பேருக்கு மத்தியில் நீயா நாயா, சரி வேணாம், 2 பேருமே வாய் வச்சு குடிப்பான். யாருக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ குடிச்சு கொள்ளலாம். 2 மான்களும் இருவர்களும் வாய் வைத்து குடித்தாங்க. 1 மணி நேரம் ஆச்சு. வாய் எடுத்தாங்க, அந்த இதில் உள்ள தண்ணீர் அப்படியே இருக்குது, குறையவே இல்லை. என்ன ஆண்மான் நினைச்சது, நாம குடிக்கிற மாதிரி இருக்கலாம், நாம் குடிக்க வேண்டாம், பெண்மான் குடிக்கட்டும். பெண்மான் நினைத்தது, நாம் குடிக்க வேண்டாம், குடிக்கிற மாதிரி வாயை வைப்போம், ஆண்மான் குடித்துக் கொள்ளட்டும். இமாம் மஸ்ஸாலி சொல்லுவாங்க, எந்த கணவன் மனைவி இப்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில எந்த சண்டை சச்சரவு ஏற்படாது என்று இமாம் மஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய யஹ்யா உலூமித்திலே குறிப்பிடுவார்கள். அப்ப அருமையானவர்களே, கணவன் மனைவி என்பது இந்த விட்டு கொடுக்கிற தன்மையோட நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக அமையும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்தாங்க. உங்கள் மனைவி இடத்துல அன்பாக நடந்து கொள்ளுங்க, இரக்கத்தோட நடந்து கொள்ளுங்க. உங்கள் மனைவிக்குள்ள ஹக்கை, அவருக்குள்ள உரிமையை நீங்கள் கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, கைஃபகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் நிறைய குர்ஆன் ஓதுவாங்க, ஸலவாத் சொல்லுவாங்க, தஸ்பீஹ் செய்யலாம், எவ்வளவோ இபாதத் இருக்கலாம். இப்போ ஆயிஷா அம்மாட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? அருமையான ஆண் மக்களே, நாம் தெரிய வேண்டும், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்கன்னு ஆயிஷா அம்மாட்ட கேட்டபோது ஆயிஷா அம்மா சொன்னாங்க, மனைவிமாருக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பாக, எங்களுக்கு ஒத்தாசையாக ஏதாவது சில வேலைகள் செய்வாங்க. இது நாம் செய்ய வேண்டும். நம்முடைய
மனைவி அவங்க சமையல் ஏதாவது வேலை செய்கிறாங்க, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அவங்களுக்கு ஒன்றா ஏதாவது பணிவிடை செய்கிறது, பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு குளிக்க வைக்கிறது, பிள்ளைகளுக்கு ஏதாவது சுடுதண்ணி ஏதாவது ஒரு அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்மாதிரி எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் மனைவி இடத்துல அப்படி நடந்திருக்கிறார்கள் என்றால் நாம் அதை நடக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லலாம், நான் எங்கள் வீட்டில் அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நாம் அடிமையாக அல்ல, அவருடைய வேலையில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். மனைவியினுடைய வேலையில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தாங்க. அடுத்து சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு ஓத தெரியுமா, அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு கல்வியை தெரியும். எனக்கு நல்லா குரான் ஓத தெரியும், என் மனைவிக்கு தெரியல, அவங்களுக்கு நீங்கள் கல்வியை போதிங்க, குரானை கற்றுக் கொடுங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு போனோம், அவங்க தொழுதுட்டு உட்காந்துருக்காங்க, குரானில் ஒரு 5 ஓதுமா, அவங்கள ஓத வச்சு அவங்களுக்கு குரானி ஓதுற அளவுக்கு அவங்களுக்கு தெரிய வைக்கிறது. இல்லை எனக்கு ஓத தெரியலைங்க, என் மனைவி ஓதுவாங்க, அவங்ககிட்ட இருந்து நாம படித்து கொள்வது. ஆக குரானை நாம் தெரிந்து கொள்ளணும். அவங்க தெரிஞ்சிருந்தா அவங்கக்கிட்ட இருந்து நாம படிச்சுக்கணும், நாம படிச்சிருந்தா அவங்களுக்கு படிச்சுக்கணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு நீங்கள் அநீதம் செய்து விடாதீங்க. உங்களுடைய சொல்லாலோ உங்களுடைய செயலாலோ உங்கள் மனைவிக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு நீங்கள் கடுமையான கடும் சொற்களை பேசாதீங்க. இப்படி சொன்னதுனால சஹாபிகள் அந்த மனைவிமாரிடத்தில் எந்த தொல்லையும் எந்த கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. சஹாபிகள் அவங்க மனைவி ரசூலுல்லாஹ் பெண்களை நீங்கள் எந்த தொல்லையும் கொடுக்காதுன்னு சொன்னதுனே அந்த பெண்களை அதை அசால்ட்டாக விட்டுட்டாங்க. சரியான உணவு கிடைக்கிறதில்ல. சஹாபிகள்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அவங்கள எதுவும் பண்ணாதீங்கன்ட்டீங்க, ஆனால் இப்போ சரியான உணவு கூட இல்லை, நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் படுக்கையிலேருந்து ஒதுக்கி வச்சுக்கொள்ளுங்க. உங்களை ஏதாவது சிரமப்படுத்துகிறாங்களா உங்கள் படுக்கையிலேருந்து ஒடுக்குவீங்க, அல்லது லைட்டாக காயம் ஏற்பட்டாங்க ஒரு சின்ன அடி அடிங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சஹாபிகள் வீட்டில் போய் அன்னைக்கு கடுமையாக நடந்து கொண்டாங்க. அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹ் வீட்டில் எல்லா சஹாபிய பெண்களெல்லாம் வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை அடிப்பதற்கு தாங்கள் அனுமதி கொடுத்து விட்டீர்களாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்கள் அறுதில் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒருவன் மனைவியை அடிப்பான் என்றால் அவன் உண்மையான மூமின் அல்ல, அவன் மனித குலத்தின் நல்லவன் அல்ல. யார் சொன்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ மனைவி இடத்துல கொடூரமாக நடந்து கொள்ளவன் நல்ல மனிதன் அல்ல. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனுஷன் வீட்டுக்கு வர்றான், அவன் வீட்டுக்கு வரும்போது அவனுடைய மனைவியோ பிள்ளைகளோ இவனை கண்டு பயப்படுகிறார், அஞ்சுகிறார் என்றால் இவன் உண்மையான மனிதன் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. இவன் உள்ளே வரும்போது குழந்தைகள் இவனை கண்டு ஓடி ஒட்டி கொள்கிறது, இவனை கண்டு பாசமாக நடக்கின்றால் இவர் உண்மையான மனிதர், நல்ல மனிதர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்போ அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விஷயத்தை நமக்கு போதித்திருக்கார் என்றால், அந்த ரசூலுல்லாஹ் தன் மனைவி இடத்துல எப்படி நடந்தாங்க, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முன்மாதிரி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாமா அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ செய்திகளை பார்க்கலாம். ஆயிஷாமாட்ட கிடங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வந்தால் முதல் வேற என்ன செய்வாங்க? பல் துலக்குவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏன் கெட்ட வாடைகள் வந்து நம் மனைவிக்கு அது அருவருப்பாகிவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம எங்கெல்லாமோ சுற்றுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம், எத்தனை பேருக்கு எத்தனையோ கொடுமைகள் செய்கிறோம், தம் அடிக்கிறோம், என்னமோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட எத்தனையோ காரியத்தில் ஈடுபடுறோம். அந்த வாடை அவங்களுக்கு வராதா? அந்த வாடையில் அவங்க அருவருப்பப்பட மாட்டாங்களா? இதைத்தான் ரசூலுல்லாஹ் அவங்க பரிசுத்தமானவங்க, அவங்க தூய்மையானவங்க, இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தரணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள் வந்த முதல் வேலை பல் துலக்கினார்கள் என்றால், நாம் அதை செய்யப்பட வேண்டிய பல இடத்துக்கு போகிறோம், பல பொருட்களை சாப்பிட்றோம், அந்த அருவருப்பான வாடை வந்தால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் அல்லவா? அவருக்கு நீங்கள் நோவினை கொடுத்து விடக்கூடாது. அப்போ அருமையானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அந்த நபி நமக்கு போதித்த நம் மனைவி இடத்தில் எப்படி நடக்கணும் அது மாதிரி நடக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலன், உன் மனைவிக்கு ஹலாலான உணவை கொடுப்பது உன் மீது கடமை. ஹராமை கொடுத்த நம்ம குழந்தைகள் தவறான வழிக்கு போய் விடுவாங்க. நீ ஹலாலான உணவை ஊட்டினால் மனைவிகளும் சந்தோஷமா இருப்பாங்க, நம் குழந்தைகளும் சாலிகான குழந்தையாக இறையச்சமுள்ள குழந்தையாக உருவாவாங்க. அப்போ நம் மனைவிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹலாலான உணவு கொடுங்க. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் மனைவி ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் தந்து விட்டால்
அவர்களை நீங்கள் மன்னித்திருங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்து விட்டா அவர்களை நீங்கள் உடனே தண்டித்து விடாதீங்க. ஏன்னா நம்ம ஏதாவது நம்மளை பேசிடுவாங்க, நம்ம வெளியே போனோடனே அவங்களே நினச்சி வருத்தப்படுவாங்க. சரி இப்படி பேசிட்டோமே, உடனே கூப்பிட்டு ஏங்க உங்கள்கிட்ட தெரியாமல் பேசிட்டோம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் மனைவி இடத்தில் நீங்கள் தோர்த்து விட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். யார் தன் மனைவி இடத்தில் தோற்கிறாரோ அவர் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறுவார். எப்போ நம்ம உலகத்தில் நாம் எங்க வேண்டாலும் ஜெபிக்கலாம், வியாபாரத்தில் வெற்றி பெறலாம், கடை வீதியில் வெற்றி பெறலாம், நண்பர்கிட்ட வெற்றி பெறலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் மனைவி இடத்தில் நீ தோற்றால் உன் வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நீ வெற்றி பெறலாம். நான் என் மனைவி இடத்துல கண்ணியமாக தோற்று போய்விட்டேன். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு முன்மாதிரி யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நபி எந்த போதனைய எதை நமக்கு ஏவுகிறார்களோ அதை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? மனைவி இடத்துல எப்படி நடக்கணும் அதை ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டினாங்களா? அந்த வழி அந்த வாழ்க்கையை பின்பற்றணும். மனைவியை எவ்வளவு நேசித்தாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆயிஷா அம்மா தண்ணீர் குடித்தாங்க. அந்த தண்ணீர் குடித்ததை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஆயிஷாட்ட கேட்டாங்க, தண்ணி குடிக்கும் ஆயிஷா, அந்த தண்ணியை முழுமையாக நீங்கள் குடிச்சிடாதீங்க, கொஞ்சோண்டு அதில் மிச்சம் வைங்க. தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை கொஞ்சோண்டு மிச்சம் வைங்க. ஆயிஷா அம்மா அந்த தண்ணீரை கொஞ்சோண்டு மிச்சம் வச்சாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்து அந்த தண்ணீரை குடிக்க போனாங்க. ரசூலுல்லாஹ் அந்த தண்ணீரை குடிக்க போனாங்க. நம்மெல்லாம் வரலாற்று நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சில நல்லவங்க சில பெரியவங்க குடிச்சிட்டு மிச்சம் வச்சா அந்த தண்ணியை போட்டி போட்டு குடிப்போம். இப்போ ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு வச்சா சஹாபாக்கள் போட்டி போட்டு குடிப்பாங்க. அதே மாதிரி பெரிய இறைநேசர்களுடைய வரலாற்று புரட்டி பார்ப்போம் என்றால் இறைநேசர்களை ஏதாவது குடிச்சிட்டு வச்சா அவர்களுடைய கராமத்தை வழங்கியவங்க அந்த தண்ணீரை குடிப்பதற்கு போட்டி ஓடுவாங்க. இங்க ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பு பெற்றவங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க. அந்த ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க, ஆயிஷாவே அந்த தண்ணீரை கொஞ்சம் மிச்சம் வைங்க. இப்ப மிச்சம் வச்ச தண்ணீரை ரசூலுல்லாஹ் எடுத்து குடிக்க போறாங்க. குடிக்கிற அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. குடிக்கிற ஆயிஷா அம்மாட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே நீங்கள் எந்த இடத்துல வாய் வைத்து குடித்தீங்க? இந்த சமூகத்திற்கு மனைவியருடைய நேசம் பாசத்தை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. ஆயிஷா அந்த இடத்தை காட்டினாங்க. அந்த இடத்தில் வாய் வைத்து ரசூலுல்லாஹ் குடித்தார்கள் என்றால் அருமையானவர்களே, அந்த நிக்காஹுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது நாம் வழங்க வேண்டும். அருமையான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அண்ணல் பெருமானாரை போல வாழ்ந்த எந்த மனிதரையும் சொல்ல முடியாது. உலகத்தில் என்னை போல வாழ்க அப்படின்னு உலகத்தில் எந்த தலைவராக சொல்லியிருக்காங்களா? என்னை மாதிரி வாழ்ங்க எந்த தலைவரும் சொல்ல முடியாது. 1960 அப்போ தான் திராவிட கழகம் அந்த கட்சி கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வர்றதுல அந்த கட்சியில் கவியரசு அவர் அந்த கட்சியில் இருக்கிறார். அவர் ஒரு முஸ்லீமுடைய ஒரு திருமணம் நிகழ்ச்சி, திராவிட பேச்சாளர் பல பேர் அந்த மணமக்களை வாழ்த்தி பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் பேசி முடிஞ்ச உடனே கவியரசு பேசுகிறாரு, கருத்து கண்ணதாசன் அதில் பேசுகிறாரு. அப்போ அவர் பேசும்போது எனக்கு முன்னால் எத்தனையோ பேர் பேசுனாங்க. பேசக்கூடியவங்களெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த மணமக்கள் நவமும் சதையும் மாறி வாழணும், வானம் பூமி மாறி வாழணும், இப்படி ஒவ்வொன்றா வர்ணித்து சொன்னாங்க. ஆனால் எனக்கு முன்னால் பேசி எந்த தலைவரும் என்னை மாதிரி என் மனைவி மாதிரி வாழ்ங்க அப்படின்னு எந்த தலைவரும் சொல்லலை. எனக்கு முன்னால் பேசிய யாரும் என்னை மாதிரி என் மனைவி மாதிரி வாழ்ங்க அப்படின்னு யாரும் பேசலை அப்படின்னு சொன்னோன்னே சபையில் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. கண்ணதாசன் சொன்னார், ஆனால் என்னை மாறியும் என் மனைவி மாறுங்க வாழ்ங்க என்று இந்த உலகத்தில் சொன்ன ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் உங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் கூறினார்கள், என்னை மாதிரியும் என் மனைவி மாறும் நீங்கள் வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு முன்மாதிரி யார்? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா. ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஒருத்தர், அவர் பெரிய ஒரு டாக்டர், ஃப்ரிட்சன் என்று அவருடைய பேர். அவர் நிறையா புஸ்தகமெல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், முகமது நபியை பற்றி, இஸ்லாத்தை பற்றி அல்ல, முகமது நபியை பற்றி மட்டும் 5 லட்சம் புஸ்தகம் அவர் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே சொல்கிறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், 5 லட்சம் புஸ்தகம் முகமது நபியை மட்டும் அவங்களுடைய யாராட்டு எப்படி நடக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மனைவிட்ட எப்படி நடக்கணும், பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும், பெற்றோர்கிட்ட எப்படி நடக்கணும், கொடுக்கல் வாங்கலை எப்படி இருக்கணும், முகமது நபி சொன்ன அந்த உபதேசத்தை அவர்களை பற்றி 5 லட்சம் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த தலைவருக்கும் இப்படி எழுதப்பட்ட நான் பார்த்ததில்லை.
ஆனால் முகமது நபிக்கு மட்டும் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி வாழ சொன்னாங்க, ஒரு கணவன் எப்படி வாழணும், பிள்ளைகிட்ட எப்படி நடத்தணும், பெற்றோர்கிட்ட எப்படி நடக்கணும் என்று அவரை மட்டும் அவர்களுடைய வரலாற்று மட்டும் 5 லட்சம் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதை நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி ஒரு உண்மையிலே ஒரு மன நிபுணத்துவம் பெற்ற ஒரு மாமேதை என்பது எனக்கு விளங்குது. எப்படின்னு கேட்டா, முகமது நபியுடைய வரலாற்றை படித்தேன். அவர் ஒரு ஹதீஸை குறிப்பிடுறார். அதுல முகமது நபி மக்காவிலிருந்து வெளியூருக்கு பிரயாணத்துக்கு பிறகு தயாராயிட்டாங்க. தயாராயிட்டாங்க. வாகனத்தில் ஏற போறாங்க. எல்லாம் தயாராகி வாகனத்தில் ஏறும்போது ஜாகல் அராபி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டரபி ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். வந்து கேட்டார், மனில் இஸ்லாம்டா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் வெளியூருக்கு போகிறாங்க, ஏற போகிறாங்க, அவசரத்தை நிற்கிறாங்க. இவர் வந்து கேட்ட உடனே அந்த டாக்டரை அவருடைய புஸ்தகத்தில் பதிவிடுறார். முகமது நபி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா இனத்திடத்திலும் அன்பாக நடப்பது, இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை ஏற்று நடப்பது, அல்லாஹ் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினத்தின் மீது இரக்கத்தோடு நடப்பது, இதுதான் இஸ்லாம் என்று பெருமானார் சொன்னார். அவர் அந்த ஹதீஸை எழுதுகிறார். அடுத்து அவரை மேற்கோள் காட்டுகிறார். முகமது நபியுடைய வரலாற்றை நான் படித்தேன். முகமது நபி தொலை வைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர குழந்தைங்க ஏறி மேலே உட்காந்துக்கிறாங்க. முகமது நபி சஜிதாவில் இருக்கிறாங்க. அவங்க இந்த வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் இந்த வரலாறை குறிப்பிடுகிறார். சகாபா கூட சொல்லுவாங்கல்ல, ரசூலா சஜிதாவில் இருந்தாங்க, ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை, எங்களுக்கே ஆச்சரியமா போச்சு, என்னமோ ஆயிட்டோ, ரசூலுல்லா இல்லையோ, ரசூலா உலகத்தில் பிரிஞ்சுட்டாங்களோ என்றெல்லாம் நினைக்கிற மாதிரி ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க, சஜிதா விட்டு எந்திரிக்கல. கடைசியில் பார்த்தா அவங்க பேர குழந்தை ஹசன் ஹுசேன் மேலே படுத்திருந்தாங்கண்டு. இப்போ இவர் இந்த புஸ்தகத்தில் ஹசன் ஹுசேன் இருவரும் ரசூலுல்லா மேலே படுத்திருந்தாங்க, அவங்க சஜிதாவில் இருக்கிறாங்க, அவங்க எந்திரிக்கவில்லை. இது வரைக்கும் இந்த 2 குழந்தையும் அவங்க மேலே விட்டு எழுந்திருக்காத வரைக்கும் ரசூலுல்லா எந்திரிக்க மாட்டாங்க. அந்த 2 குழந்தை எழுந்ததற்கு பின்னாடி தான் முகமது நபி எழுந்திருச்சாங்க. இவர் அந்த வரலாற்று குறிப்பிடுறாரு. முகமது நபி வந்து அந்த குழந்தைகளை எழுப்பியிருந்தாலும் வச்சுக்கோங்க, மேலே இருக்க குழந்தைய கீழே தள்ளி விட்டுட்டு சஜிதாவிலேருந்து எழுந்திருக்கலாம். அப்படி முகமது நபி செய்திருந்தால், அவர் தன்னுடைய புத்தகத்தில் அந்த டாக்டர் குறிப்பிடுகிறார், முகமது நபி அப்படி செய்திருந்தால் இந்த குழந்தைக்கு அந்த தொழுகை மேலே வெறுப்பு வந்து, முகமது நபி மேலே வெறுப்பு அல்ல, தொழுகை மேலே வெறுப்பு வந்திருக்கும். என்னுடைய தாத்தாவோட பேசுறதுக்கு இந்த தொழுகை இடைஞ்சலா இருக்குதா, என் தாத்தாவோட விளையாடுறதுக்கு இந்த தொழுகை எனக்கு இடைஞ்சலா இருக்க அப்படின்னு தொழுகை மேல இடைஞ்சல் அவரை அந்த குழந்தைகளுக்கு வெறுப்பு வந்துவிடும். அதனால முகமது நபி அந்த குழந்தைகள் கீழே இறங்குறது வரைக்கும் என்ன செய்யவே இல்லை, அவரை அந்த குழந்தைகளை தள்ளிவிடல. குழந்தைகள் இறங்கியதற்கு பின்னால் அவரை எழுந்திருத்தார் என்றால் அவர் மிகப்பெரிய ஒரு மாமேதையாகத்தான் நான் அவரை கருதுகிறேன் என்று இந்த வரலாற்றை குறிப்பிட்டார். 3வது அவர் அந்த புஸ்தகத்தில் குறிப்பிட்டார். ரொம்ப முக்கியமான செய்தி, முகமது நபிக்கு ஏராளமான மனைவி, 11 மனைவிமார்கள் உண்டு. முகமது நபிக்கு 11 மனைவிமார்கள் உண்டு. இந்த 11 மனைவிமார்களும் ஒரே நாட்டை சார்ந்தவர்களா இல்லை. 11 மனைவி ஒவ்வொரு தேசத்தில் உள்ளவங்க, ஒவ்வொரு மனைவிமார்கள் ஒவ்வொரு வேற்று மொழியில் பேசக்கூடியவங்க, வேற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தவங்க, ஒவ்வொரு திசையில் உள்ளவங்க. ஆனால் அவர் அந்த புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார், இப்படி பலதார இடத்துல பல நாட்டில் உள்ள 11 மனைவியை மணந்த முகமது ரசூலுல்லாஹ் எந்த மனைவி இடத்திலும் செல்லவில்லை. நான் டென்ஷனாக இருக்கேன், இப்போ எங்கிட்ட பேசாதீங்க, நான் இப்போ கோபமாக இருக்கேன், எங்கிட்ட பேசாதீங்க. 11 மனைவியில் ஒரு மனைவிட்டு கூட அவங்க சொல்லதில்லை, நான் வெளியே போகும்போது உன் முகத்தில் முடிச்சுட்டு போனேன், அதனால் இந்த காரியம் நடக்கலை என்று ஒரு மனைவி இடத்தில் கூட அவர் சொல்லவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் யோசிக்க பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எந்த மனைவி இடத்திலும் கடுஞ்சொல்லை பயன்படுத்தியதில்லை. இன்னைக்கு நம்ம வெளியே போயிட்டு வர்றோம், வெளியே போய் நம்முடைய வேலை ஆகல, நம்ம மனைவி பார்த்து சொல்றோம், உன் முகத்தில் முடிச்சுட்டு போன ஒண்ணுமே நடக்கிற, வெளியே ஏதாவது ஒரு காரியத்தை முடிச்சுட்டு உள்ள வர்றோம், நாம சொல்றோம், என்ன சொல்றோம், உன் முகத்தில் முடித்தேன் ஒன்றும் நடக்கிற. அது மாத்திரமல்ல, வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது நான் கோபமாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், எங்கிட்ட பேசாத. எங்கள் நபி 11 மனைவி இடத்துல ஒருத்தர்கிட்ட கூட சொல்லலை, நான் டென்ஷனாக இருக்கேன், நான் கோபமாக இருக்கேன், எங்கிட்ட பேசாது என்று. அன்னலாருடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினை என்றால்
11 மனைவிகளிடத்தில் அன்பாக நடந்தார்கள் என்றால் அருமையானவர்களே, அந்த நபியுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியா இல்லையா? நம் மனைவி இடத்துல நாம் எப்படி வாழ வேண்டும்? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு மனைவிட்ட எவ்வளவு கோபமா நடக்கிறோம், மனைவிட்ட எவ்வளவு இழிவாக பேசுறோம், கேவலமாக பேசுறோம், பிள்ளைகள் முன்னாடி திட்டுகிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மனைவி நீ உங்களுக்கு எதற்காக அல்லாஹ் கொடுத்துட்டான்? நீ தஸ்குனு இலை, அவங்களை கொண்டு நீங்கள் நிம்மதி பெறுவதற்கு சந்தோஷப்படக்கூடிய அவங்க ஒரு சீதேவி. ஆனால் அவர்களை நீ திட்டுகிறாய், அவரை நீ ஏசுகிறாய், நான் கோபமாயிருக்கேன்னு சொன்னால் முஹம்மது நபியுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றவில்லை. ஏன்? 11 மனைவி இடத்துல பெருமானார் அன்பாக நடந்தாங்க, இரக்கத்தோடு நடந்தாங்க, கடுஞ்சொல்லை பயன்படுத்தியதை அல்ல. அருமையானவர்களே, அந்த நபியுடைய வாழ்க்கை நமக்கு எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியாக இருக்குது. ரசூலுல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி என்றால் அந்த நபியுடைய வாழ்க்கை நாம் படித்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறலாம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்கள் மனைவி ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சா அவங்கள பாராட்டுங்க, அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுங்க. ரசூலுல்லாஹ் அவங்க ஏதாவது செஞ்சாங்களா அவங்கள பாராட்டுங்க, அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுங்க, அவங்க மனசு குளிர்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நமக்கு முன்மாதிரியா ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மா வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வெளியே சில சின்ன குழந்தைகள் விளையாடுறாங்க. தன் மனைவிட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே அந்த குழந்தைகள்லாம் அங்கே விளையாடுறாங்களே அதை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த விளையாட்டை எனக்கு காட்டுங்க, நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த வாசலில் இப்படி மறைச்சு நின்றுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோள் பட்சத்தில் ஆயிஷா அம்மா தாடியை வச்சு அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையாளர்கள் யோசிக்க வேண்டும். இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிஷா அம்மா. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஆயிஷாவே போதுமா, உங்களுக்கு நீங்கள் பார்த்தது போதுமாண்டு? இல்லை இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நான் அந்த விளையாட்டை பார்ப்பதற்காண்டி அங்கே இல்லை, ரசூலுல்லாஹ் எனக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறார்கள் என்பதற்காக நான் தாங்கியிருந்தேன். ரசூலுல்லாஹ் நான் அவங்க தோல்ல சாஞ்சிருந்தேன் என்று ஆயிஷா அம்மா சொன்னார்கள் என்றால் மனைவி இடத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறாங்க? மனைவி ஆயிஷா அம்மாவை பாராட்டியிருக்காங்க எத்தனையோ விஷயத்துல. இன்னைக்கு நாம மனைவிகளை நாம பாராட்டலை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மகிட்ட சண்டை ஏற்பட்டு விடுகிறோம். மனைவியை நாம் பாராட்ட வேண்டும். அவங்க நல்ல சாப்பாடு செஞ்சாங்க, உங்களோட சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்க, நீங்கள் பாராட்டினால் உங்கள் குடும்பத்தில் சண்டை சித்திரவு ஏற்படாது. மனைவியை நாம் பாராட்டப்பட வேண்டும். எங்கள் ஊரில் திருமணம் நடந்தால் அடிக்கடி அந்த திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறது உண்டு. இந்த இது அதாவது ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு நண்பர் விருந்துக்கு அழைச்சிட்டு வந்தார். நண்பரை வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்லாம்னு. நண்பர் இவர் வீட்டில் வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அவர் நண்பர் மனைவிட்டு சொன்னார், ஏப்பா உங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா அருமையாக சாப்பாடு ஆக்கிருந்துச்சு, என் வாழ்க்கையில் இப்படி சாப்பிட்டதே இல்லையா, அவ்வளவு அருமை அப்படின்னு நண்பர்கிட்ட மனைவியை பக்கத்தில் வச்சுட்டு சொன்னார், உன் மனைவி அருமையான சாப்பாடு என்று. அவர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த அம்மா சொல்லிச்சு, இந்த ஆள் கூட 20 வருஷம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட என்னை வாழ்த்தலை, ஒரு நாள் கூட என் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஒரு நாள் கூட என்னை பாராட்டலை, ஒரு நாள் சாப்பிட்டாரு, என்னை அவ்வளோ பாராட்டிட்டு போயிட்டாரண்டு. இருந்தாலும் வந்த ஆள் சண்டையை போட்டு விட்டு போயிட்டார. நாளைக்கு நம்ம மனைவி என்ன சாப்பாடு வச்சாலும் சரி நல்லா இருக்குன்னு பாராட்டிடணும் அப்படின்னு என்ன செஞ்சாரு, அடுத்த நாள் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. இந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. இந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க. கணவர் வேலையை முடிச்சுட்டு வருவார், பசியோடு வருவார். என்ன செய்கிறது, சாப்பாடு ஆக்கணுமே, நம்மளால் முடியலை, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். வேலைக்காரியை கூப்பிட்டு, அந்த அம்மா இன்னைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைமா. அந்த வேலைக்காரங்க எல்லாம் சாப்பாடு கூட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருந்துச்சு. இப்போ மனைவி நம்ம சொல்ல, நேற்று வர அந்த ஆள் சண்டையை போட்டு விட்டாரு, இன்னைக்கு இவர் என்ன சாப்பிட்டோன்னு சொன்னார், இத்தனை நாள் நீ ஆக்கின சாம்பாரை விட இன்னைக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்க, இந்த சாம்பார் ஆக்கின கைக்கு தங்க காப்பு வாங்கி போடலாமாண்டு. அந்த அம்மா சொல்லிச்சு, அட பாவி, 20 வருஷம் உன் கூட வாழ்ந்திருக்க, 20 வருஷம் உனக்கு சமைச்சு கொடுத்துருக்க, ஒரு நாள் கூட என்னை நீ பாராட்டவே இல்லை. நீ வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு வருவிய, நீ பட்னி ஆயிடக்கூடாதுண்டு வேலைக்காரி வச்சு இன்னைக்கு சாப்பாடாக்குனா, இத்தனை நாள் நீ பாராட்டவே இல்லை, இன்னைக்கு வேலைக்காரியை வச்சு சாப்பாடாக்குன, இன்னைக்கு நீ பாராட்டிய. எப்பவுமே பாராட்டிருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் உங்கள் மனைவியை நீங்கள் பாராட்டினால் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்போ அருமை, அந்த பாராட்டு நம்மகிட்ட இருக்கணும். அப்படி பாராட்டு இருந்தால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வராது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்து போயிடுறாங்க. ஒரு முஸ்லீம்கள் நிறைஞ்ச ஒரு ஊரில்
ஜனவரியில் இருந்து ஜூன் வரைக்கும் 91 திருமணம் நடந்திருக்கிறது. ஜனவரியில் இருந்து ஜூன் வரைக்கும் 6 மாதம் 91 திருமணம் நடந்திருக்கிறது. அந்த பள்ளிகளுடைய இமாம் குறிப்பிடுகிறார், 6 மாசத்துல 91 திருமணம் நடந்திருக்கிறது. 66 பேர் தலாக்கு விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. 66 பேர் 91 திருமணம் இந்த 6 மாசத்தில் நடந்தது. அதுல 66 பேர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க என்றால் அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் காட்டி அந்த வழிமுறையை விளங்காதனால சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சண்டை, தேவையில்லாதற்கெல்லாம் சண்டை, உப்பு சப்பு இல்லாத விஷயத்திற்கெல்லாம் இன்னைக்கு நாம் சண்டை போட்டுக் கொள்றோம். காரணம் என்ன? மனைவியுடைய அன்பை நாம் விளங்காதனா, நன்மையுடைய அன்பை மனைவி விளங்காதனால்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திற்கும் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதாரண விஷயம், உண்மையான விஷயம் கூட இல்ல, தேவையில்லாத விஷயம், ஏதாவது காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்திற்கெல்லாம் இன்னைக்கு கணவன் மனைவி பிரிந்து போய் விடுகிறார்கள். அருமையானவர்கள், நாம் யோசிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு ஆள் லாட்ரி சீட்டு வாங்கினாராம். லாட்ரி சீட்டு வாங்கி 50,000 விழுந்துருண்டு. அதான் ஒரு கற்பனைக்காண்டி சொல்றேன். நீ உடனே அது மார்க்கத்தில் அது ஹராம் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். அப்போ அவர் என்ன செஞ்சாராம், இந்த 50,000 ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு உண்டா, ஒரு நல்ல டெய்லி காலையில் 10 லிட்டரு சாயந்தரம் 10 லிட்டரு கறக்கிற மாதிரி ஒரு பசுமாடு வாங்கிட்டாராம். அவர் ஒரு கற்பனை கதை தான். ஆனால் அவர் தன் மனைவிட்ட சொல்கிறாரு, இந்த லாட்ரி சீட்டில் 50,000 ரூபா விழுந்துட்டுனா காலையில் 10 லிட்டரு சாயந்தரம் 10 லிட்டரு கறக்கிற பசுமாடு வாங்கிடுவோண்டு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அப்படி வாங்கிட்டீண்டா காலையில் 10 லிட்டரில் 5 லிட்டரு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்கா தங்கச்சி கொடுத்துருண்டு. அவர் சொன்னார், இல்லை எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணன் தம்பிக்கு எங்கள் அக்கா தங்கச்சி கொடுப்பேன். இதில் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அந்த கதையை முடிக்கிறவர் இப்படி முடிப்பாங்க, வாங்காத மாட்டுக்கும் பீச்சாத பாலுக்கும் சண்டை. இப்படித்தான் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுகள் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாம் பிரிந்து போய் விடுகிறார்கள். அருமையானவர்களே, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் அவங்க ஆயிஷா அம்மாவை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷாவை கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை இப்படி பார்க்கல, என்ன காரணம்? இல்லை ஆயிஷா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா? தேனையும் பேரித்தம்பழத்தையும் கலந்து சாப்பிட்டா எவ்வளோ இனிமையாக இருக்கும். தேனையும் பேரித்தம்பழத்தையும் சாப்பிட்டா அவ்வளோ இனிமை. இன்னும் சொல்லப்படுகிறது, மருத்துவர்கள் சொல்லுறாங்க, தேனும் பேரித்தம்பழத்தையும் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாக வருமா. நம்ம குழந்தை சரியாக படிக்கலை, ஞாபக சக்தி அவன் மறந்து போயிடறான்டா, தேனையும் பேரித்தம்பழத்தை அதை ஊற வச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா மெமரி பவர் அதிகமாகும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்பு மனைவி இடத்துல ஆயிஷா தேனும் பேரித்தம்பழமும் கலந்து சாப்பிட்டா எவ்வளவு பிரியம், அதை விட உங்களை எனக்கு அதிகமாக பிடிக்கும். ஆயிஷா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வெண்ணையும் தேனையும் கலந்து சாப்பிட்டா எவ்வளவு இனிமையோ அதை விட இனிமையா உங்களை எனக்கு பிடிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா உங்களுடைய பேச்சு கூட அழகா இருக்கிறது. கணவன் மனைவி எப்படி வாழணும் நமக்கு முன்மாதிரி யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஒரு மனைவி இடத்துல எப்படி வாழணும் பெருமானார் நமக்கு கற்றுத்தர்றாங்க. பெருமானார் ஆயிஷா அம்மா கூட படுத்திருக்கிறாங்க, ஆயிஷா அம்மா கூட தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரசூலுல்லாஹை காணவில்லை. ரசூலுல்லாஹை காணல. ஆயிஷா அம்மா எந்திரிச்சு பார்க்குறாங்க, இன்னைக்கு நம்ம கூட ரசூலுல்லா தங்கியிருக்கணும், வேற ஏதோ மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி அவங்களுக்கு ஒரு ஊசலாட்டம் ஓடுது. மனசுக்குள்ள அப்படி ஒரு ஊசலாட்டம். ரசூலுல்லா ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. போய் அந்த சஹாபிகளுக்கு துவா செஞ்சுட்டு மீண்டும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த உடனே ரசூலுல்லா கேட்குறாங்க ஆயிஷாட்ட, என்ன ஆயிஷா, உன்னுடைய ஷைத்தான் உனக்கு ஏதோ தவறான தூண்டுறான் போல தெரியுத? ரசூலுல்லா கேட்டாங்க, உனக்கு உன் ஷைத்தான் ஏதோ தவறாக தூண்டுகிறான. அருமையானவர்களே, அருமையான பெரியவர்களே, ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னோன்னே நம்முடைய அம்மா ஆயிஷா அம்மா கோவம் வந்து விட்டது. அவங்களுக்கு பதிலுக்கு சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட இந்த ஒரு ஷைத்தான் இருக்கிறான்னு, உங்கள்கிட்ட ஒரு ஷைத்தான் இருக்கிறான்னு. ரசூலுல்லாஹ் கோவப்படல. ஈருலக சக்கரவர்த்தி எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷாவே, என்னுடைய ஷைத்தான் அவன் இஸ்லாம் ஆகிவிட்டான், அவன் எனக்கு உதவியாக இருக்கிறான். எப்படி நான் ஒரு நபி, என்னை பார்த்து இப்படி பேசலாமா? ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. அருமையானவர்களே, மனைவி அவங்க கடுமையாக பேசிட்டாங்க. எந்த அடிப்படையில்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிப்படையில், கணவன்கிற அடிப்படையில் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி பக்குவமாக அவங்கள்ட்ட கோபம் கொள்ளாம பதில் சொன்னாங்க, நமக்கு முன்மாதிரி.
அது மாத்திரமல்ல, மனைவி இடத்துல எப்படி நடந்து கொண்டாங்க ஆயிஷா அம்மா இடத்துல வரலாற்றை புரட்டி பாருங்க. ஆயிஷா அம்மா கூட ரசூலுல்லாஹ் படுத்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் எழுந்திருச்சு ஆயிஷா அம்மாவை எழுப்பி கேட்குறாங்க, ஆயிஷாவே என் ரப்பை தொழுகணும், தொழுகிட்டு வரட்டான், நான் என் ரப்பை தொழுகிறது ஒரு குற்றமா, தொழுக போகிறேன் அப்படின்னு ஆயிஷா அம்மாட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் போய் தொழுதுட்டு வர்றேன். ஏன்னா அது என் மனைவிக்குள்ள டயம், என் மனைவிக்காண்டு ஒதுக்கப்பட்டது. என் மனைவி எடுத்து காரணம் இன்னைக்கு நிறைய பேர் மனைவிக்கு டயத்தை ஒதுக்குறதே இல்லை. நம்ம எங்கே இல்லாமோ பேசுகிறோம், மனைவிக்குள்ள டயத்தை ஒதுக்காம விட்டு விடுறோம். மனைவிட்ட பேசல, ஊரில் இருக்க எல்லாத்தையும் பேசுகிறோம், ஆனால் மனைவி இடத்தில் பேசலை. அதனால் இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை. வீட்டுக்குள்ள வந்தா செல்போனை நோண்ட ஆரம்பித்து விடுகிறோம், மனைவியை கண்டுகொள்வதில்லை, குடும்பத்தில் பிரச்சனை வராம இல்லை. ஆனால் எங்கள் நாயகம் எதற்காக அனுமதி கேட்கிறாங்க? தொழுக போற, என் ரப்ப வணங்க போற, ஆயிஷாவே கொஞ்சம் அனுமதி தாருங்களா? ஆயிஷா அம்மா சொன்ன பதில் நம்மளை மேற்க வைக்கிறது. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கூட நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரியம், என் கூட நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரியம். ஆனா அல்லாஹ்வோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரியம். உங்களுக்கு எது பிரியமோ அதை செய்து கொள்ளுங்கள். பதில் எப்படி? அருமையான யோசிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மனைவி இடத்துல நல்ல முறையில் நடந்தால் நிச்சயமாக அவர்களும் நல்ல முறையில் நடப்பார்கள். நீங்கள் அவங்ககிட்ட எதுக்கும் அனுமதி கேட்கல, அவங்ககிட்ட நல்ல முறையில் நடக்கல, அவங்களிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பதில் எப்படி வரும்? அருமையானவர்களே, நமக்கு முன்மாதிரி யார்? ரசூலுல்லாஹ் அல்லவா? ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மா இல்லையா? ஒரு மனைவி இடத்துல எவ்வளவு நேசம் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்தார்களா இல்லையா? அப்ப அந்த நேசம் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம வரலாற்றை படிப்பான், மஜ்னூன் லைலாவை எப்ப பார்த்தாலும் லைலா லைலான்னுகிட்டே இருப்பான். மஜ்னூனுக்கு எப்ப பார்த்தாலும் லைலாவுடைய ஞாபகம். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன், இவன் எப்ப பார்த்தாலும் மஜ்னூன் லைலா லைலாண்டு இருக்கிற அந்த லைலாவை தூக்கிட்டு வாங்கண்டு லைலாவை அரண்மனைக்கு கொண்டாந்து நிப்பாட்டப்பட்டது. லைலா, அந்த லைலாவில் லைலண்டா இரவுண்டு அர்த்தம், லைலண்டா இரவுண்டு அர்த்தம். லைலா அந்த அம்மா ரொம்ப கருப்பா இருப்பாங்க, இருள் கருப்போ இருள் அப்படின்னு அந்த லைலாண்டா அவங்க கருப்பா இருப்பாங்க, இருளா இருக்கிறதுனால லைலா ரொம்ப கருத்தாங்க. இப்ப அந்த அரசர் கேட்டாரு, மஜ்னூன் எப்ப பார்த்தாலும் லைலா லைலான்னு தான், இந்த லைலாவை கொண்டு வந்து பார்த்தா கருப்பா இருக்கா, இந்த பெண்ணையா எப்ப பார்த்தாலும் லைலா லைலான்னு இருக்கிறாரு. அருமையான, ஏண்டா மஜ்னூன் எப்ப பார்த்தாலும் லைலா லைலான்னு இருப்பாரு. அவரை பைத்து ஒரு ஷாயிர் பைத்து கூட பாடுவாங்க. மஜ்னூன் பாடினாரா, தல்லாஹியா லபியா தில் காயி குல்மலனா லைலாயமின் குல்ன அம் லைலாயமின் பஷர். மஜ்னூன் சொன்னானா, காட்டிலே வாழக்கூடிய மான்களே, என் லைலா உங்களை போல மானினத்தை போல் இருப்பாளா? அம் லைலாயமின் பஷர், என் லைலா கேவல இந்த மனிதர்களை போல் இருப்பாரா? ஏன்னா அவ்வளவு மொஹப்பத்து தன் காதலியான லைலாவின் மீது. இப்ப அரசர் கேட்கிறா, இந்த லைலாவையா மஜ்னூன் எப்ப பார்த்தாலும் லைலா லைலான்னு இருக்கிறாரு. அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவர் பக்கத்திலிருந்து சொன்னாராம், உங்க கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும், நீங்கள் மஜ்னூனுடைய கண்ணில் பார்த்தால் லைலாவுடைய மகத்துவம் உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொருவரும் தன் மனைவியை அப்படித்தான் நேசிக்கப்பட வேண்டும். தன் மனைவியின் மீது உண்மையான அன்போ உண்மையான நேசம் நமக்கு வர வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட எத்தனையோ தடவை எத்தனையோ கேள்விகளை கேட்பாங்க, எத்தனையோ விஷயத்துல பல கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் எதற்கும் கோவப்பட்டதில்லை. காரணம் என்ன? மனைவி இடத்தில் அங்கு தோந்து போய்விட்டாங்க. அதனால் 16 மனைவி இடத்திலும் ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றார்கள் என்றால் அந்த மனைவி இடத்துல நல்ல முறையில் நடந்தாங்க, அவங்ககிட்ட தோற்று போனாங்க. ஆனால் இன்னைக்கு நான் யார் தெரியுமா, என் பேங்க் பேலன்ஸ் தெரியுமா, நான் எந்த குடும்பத்தை சார்ந்தவன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் உள்ளவன், இந்த பெருமையை நான் பேசுவதனால தான் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை. என் பாரம்பரியத்தை நான் பேசக்கூடாது, என் மனைவி பேச வேண்டும். அப்படி பேசினால் நான் ஸ்ரீதேவி, நான் இந்த உலகத்திலே வெற்றி, மறுமையிலே நான் வெற்றியாளர் ஆகுவேன். ஆயிஷா அம்மாவுடைய வரலாறும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறும் அவ்வளவு அற்புதமானது. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ரொம்ப பிரியமான மனைவிமார்கள்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரொம்ப நீங்கள் தான் பிடிக்கும், ஆயிஷா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. ஆயிஷா அம்மா உடனே விடலை, அடுத்த கேள்வி கேட்டாங்க,
எல்லா மனைவிமார்களும் முன்னாடி நான் இந்த கேள்வியை கேட்டால் எல்லா மனைவி முன்னாடி இந்த பதிலை சொல்லுவீங்களா? சொல்கிறேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அசருக்கு பின்னாடியா மகரிப் பின்னாடி எல்லா மனைவிமார் வீட்டுக்கு போயிட்டு வராங்க. சில நேரத்தில் மனைவிமார்கள் எல்லாரும் ஒன்று சேருவாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மாட்ட ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தாங்க. இந்த பேரித்தம்பழத்தை ஆயிஷா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த பேரித்தம்பழத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நான் இந்த பேரித்தம்பழத்தை உங்கள்கிட்ட தந்ததை நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்கட்டாங்க. ஆயிஷா மாட்ட அந்த பேரித்தம்பழத்தை கொடுத்துட்டு இந்த பேரித்தம்பழத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் பேரித்தம்பழம் தந்தேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு நினைச்சுங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. சஃபியாமா அடுத்த மனைவிட்ட போனாங்க, பேரித்தம்பழத்தை கொடுத்தாங்க. இந்த பேரித்தம்பழத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் பேரித்தம்பழம் உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு யாருக்கும் சொன்னாங்க. சஃபியாட்ட போனாங்க, சவுதாட்ட போனாங்க, எல்லா மனைவிமார்கிட்டையும் போனாங்க, பேரித்தம்பழத்தை கொடுத்தாங்க. நான் பேரித்தம்பழம் தந்தேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்கட்டாங்க. எல்லா மனைவிமார்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சபையில் ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு உங்கள் மனைவிமார்களை உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அருமை யோசிக்க வேணும். ஒருத்தர் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எந்த மனைவி பிடிக்கும்டா? குடும்பத்தில் எவ்வளவு சண்டை வரும்? அருமையான யோசிக்க வேண்டும். இப்போ ஆயிஷா அம்மா எல்லா மனைவிமார்கள் இருக்கிறாங்க. எல்லா மனைவிமார்களால ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மனைவிமார்கள உங்களுக்கு யாரை அதிகமாக பிடிக்கும்? கேட்டோடனே எல்லா மனைவிகளும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் என் மனைவியில யாருக்கு பேரித்தம்பழத்தை கொடுத்தனோ அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செய்தியை சொன்னோடனே எல்லா மனைவிமார்களும் தங்கள் உள்ளத்துக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு தானே பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு தானே பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. எல்லா மனைவியும் சந்தோஷப்படுறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு மத்தியில சண்டை ஏற்பட்டு விடாம இவ்வளவு நுட்பமாக நடந்து கொண்டாங்க. அருமையான ரசூலுடைய வாழ்க்கை எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை. அதே போல சஹாபிகள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள எல்லா மனிதர்கள் அஹப்புன்னாஸ், மக்கள் உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர் யார்? மக்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மனைவி ஆயிஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் மனைவி ஆயிஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சஹாபிகள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பெண்களில் கேட்கல, ஆண்களில் கேட்குறோம், ஆண்களில் உங்களுக்கு அதிகமாக யாரை பிடிக்கும்? ரசூலுல்லாஹ்க்கு யாரை பிடிக்கும்? அபூபக்கரை பிடிக்கும். அவங்க அபூபக்கர் பேரன்னு சொல்லியிருக்கலாம், அபூபக்கர் பேரை சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூஹா, அவளுடைய தந்தை. யாருடைய தந்தை? ஆயிஷா அம்மா. முதல்ல ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்களா, இப்போ சொன்னாங்க அபூஹாண்டா, அந்த ஆயிஷாவுடைய தந்தை. தன் மனைவி இணைத்து சொன்னாங்க. எந்த அளவுக்கு மனைவி மீது ஒரு பற்றுள்ளவராக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்ப சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, மனைவி இடத்துல நாம் இப்படி நடந்தால் நமக்கு முன்மாதிரியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மனைவி இடத்துல இப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல மனைவிமார்கள் சில கஷ்டங்களும் சில சிரமங்களும் கொடுக்கலாம். ஆனால் அவங்களும் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவரை விட்டு நான் கோபித்துட்டு வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த பெண்ணிடத்துல, ஹுவ, உன் கணவர் தான் ஜன்னத்துக்கு, உன்னுடைய சொர்க்கம் உன்னுடைய கணவர் தான். ஹுவ, அவர்தான் நாருக்கு, உன்னுடைய நரகமும். உன் கணவர் உன்னை திருப்தி கொண்டால் நீ சொர்க்கம் போகலாம், உன் கணவர் உன் மீது கோபம் கொண்டால் நீ நரகம் போக. நீ நரகமா சொர்க்கமா நீயே தீர்மானித்துக்கொள். உன் கணவனோட அன்பாக இருந்தால், உன் கணவனுடைய திருப்தியாக இருந்தால் நீ சொர்க்கத்துக்கு போகலாம். உன் கணவனுடைய கோபமான நிலையில் நீ மரணித்தால் நீ நரகம் போக. இது சாதாரண பெண்ணுக்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் தன் அன்பு மகள் ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, என் அருமை மகள் ஃபாத்திமாவுக்கும் அலிலுல்லாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட போது ரசூலுல்லாஹ் தன் மகள் ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, என் அருமை மகளே, என் ஈரக்குலத்துண்டு உலகத்தில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்தது யார்? ஃபாத்திமாவ. அந்த ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, என் அருமை மகளே, உன் கணவர் உன் மீது கோபமாயிருக்கிற நிலையில நீ மரணித்தால் உன் ஜனாசாவில் கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன். யாரை பார்த்து? சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா அம்மாட்ட சொன்னாங்க, என் அருமை மகளே, உன் கணவர் அலி உன் மீது கோபமாயிருக்கிற நிலையில நீ மரணித்தால் உன் ஜனாசாவில் கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்றால் கணவருடைய திருப்தி எவ்வளவு முக்கியம் பெண்கள் நாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே, அப்ப எல்லா விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒரு பெண் எப்படி நடக்கணும்,
ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்றால் அந்த நபியுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. அருமையானவர்களே, ஒரே ஒரு செய்தி. அஸ்மா ரலியல்லாஹ், ஆயிஷா அம்மாவுடைய சகோதரி அஸ்மா. இந்த அஸ்மா ரலியல்லாஹ் அவங்க தன்னுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் அருமை தந்தையே, அஸ்மா சொல்கிறாங்க, என் அருமை தந்தையே, என் கணவர் வீட்டில் எனக்கு ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை, அதனால் நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. அருமையானவர்களே, அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அபூபக்கர் சித்திக்கு தன் அருமை மகள் அஸ்மாவிடத்தில் சொன்னாங்க, அஸ்மாவே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். உங்கள் கணவர் வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால் அதை நீங்கள் தாங்கிக் கொண்டால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து கிடைக்கிறீமா? மாசித்தான் ஒரு பெண் இருந்தாங்க, பிறவனுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. அந்த மாசித்தாக்குள்ள அந்தஸ்து அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு தருவான். எப்போ உங்கள் கணவர் வீட்டில் உள்ள சில கஷ்டங்களையும் சில சிரமங்களையும் நீங்கள் தாங்கிக் கொண்டால். ஃபிரௌனுடைய காலத்தில் மாசித்தா ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த மாசித்தாவுடைய வரலாறு பெரிய வரலாறு. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போகும்போது ஜிப்ரீலோட போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாசனை வருது. ரசூலுல்லாஹ் கேட்கணும் ஜிப்ரீல்கிட்ட, என்ன அற்புதமான வாசனையா இருக்க, இது என்ன வாசனை? ஜிப்ரீல் சொன்னாங்க, இது மாசித்தா இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய கபூர்ந்து வரக்கூடிய நறுமணம். அந்த மாசித்தா எப்படிப்பட்டவங்க? ஃபிரௌனுடைய வீட்டில் பணிவிடை செய்யக்கூடியவங்க. ஃபிரௌனுடைய பிள்ளைக்கு தலை சீவிக்கிட்டு இருக்கும்போது சீப்பு கீழே விழுந்துச்சு, அதை பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தோடனே வேற அல்லாவை கூப்பிடுறத, நம்ம தகப்பனார் ஃபிரௌன் தானே அல்லாஹ், இந்த அம்மா வேற யாரையும் கூப்பிடுத. தகப்பனாருக்கு தகவல் சொல்லப்பட்டது, தகப்பனார் நீ இஸ்லாத்தை விட்டு விடு, என்னையத்தான் ரப்புன்னு நீ ஏற்றுக்கொள்ளணும். மாசித்தா மறுத்து விட்டாங்க. மாசித்தாவுடைய ஒரு குழந்தையை தூக்கி எண்ணெயில் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டான். நீ இஸ்லாத்தை விட்டு விடு, இல்லைன்னா உன் ரெண்டாவது குழந்தையை போட்டுருவேன், நீ என்ன செஞ்சாலும் நான் இஸ்லாத்தை விட மாட்டேன். ஃபிரௌன் ரெண்டாவது குழந்தையும் எண்ணெயில் தூக்கி போட்டான். அந்த அம்மா பயப்படல, மூணாவது கை குழந்தை வச்சிருக்கு, அந்த கை குழந்தையை தூக்கி போடணும். கை குழந்தை சொல்லுச்சு, என் அருமை தாயாரே, நீங்கள் பொறுமையா இருங்க, நாளைக்கு சொர்க்கத்துல நாம அங்க சந்திக்கலாம், நீங்க அதனால் பயப்படாதீங்க. அந்த குழந்தையையும் தூக்கி எண்ணெயில போட்டான். இப்ப இந்த அம்மாவின் கடைசியில் தூக்கி போடப்பட்டது. இந்த மாசிதா மிகப்பெரிய தியாகம் செய்த இந்த மாசிதாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அல்லாஹ் யாருக்கு தருகிறான்? கணவர் வீட்டில் சில சிரமங்களோ கஷ்டங்களோ வருது, அதை சகித்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் என்று அபூபக்கர் சித்திக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள் என்றால், அருமையானவர்களே, கணவன் மனைவி நான் எப்படி வாழ வேண்டும்? ரசூலுல்லாஹ் தன் மனைவி தன் மகள் பாத்திமா எடுத்துனாங்க, உன் கணவருடைய வருமானத்தை மீறி அவரிடத்தில் செலவழித்து விடாத, அப்படி செலவழித்தா நல்ல பெண்ணுக்குள்ள அழகில்லை. எனவே தாய்மார்களே, நம்முடைய கணவனுடைய வருமானத்துக்கு தோதுவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் பெருமானாரும் ஆயிஷா அம்மாவும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நம்ம அத்தனை பேருக்கும் தந்துருவாராக. பெருமானார் தன் மனைவி இடத்துல எப்படி நடந்து கொண்டாங்க, நீதமாக நடந்தாங்க, உண்மையாக நடந்தாங்க, நல்ல அன்பாக வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கும் தந்துருவானாக. உண்மையாக நம் மனைவியின் மீது உண்மையாக நேச வைக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம அத்தனை பேரையும் சேர்த்து வைப்பானாக. பெருமானாரின் பரக்கத்தினால், இந்த மீலாது விழாவின் பரக்கத்தினால் நம்மையும் நம் மனைவி மக்களையும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம் மனைவியை மட்டும் நேசிக்கக்கூடியவராக, நம் மனைவி நம்மை மட்டும் நேசிக்கக்கூடிய நல்ல குடும்பங்களாக, நல்ல குடும்பத்துள்ளவராக அல்லாஹ் நம்ம அத்தனை பேரையும் ஆக்கி வைப்பானாக. உலகத்தில் வாழும் காலங்களில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போதித்தார்களோ அப்படி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம்ம அத்தனை பேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெருமானாருடைய மீலாது விழாவில் கலந்து கொண்ட நம்ம அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நம்முடைய வியாபாரங்களை தொழில்துறையில் அல்லாஹ் இந்த மீலாது விழாவின் பரக்கத்தினால் நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்தை தந்துருவானாக, தொழில்துறையில் பரக்கத்தை தந்துருவானாக. நம்ம வியாபாரத்தில் பொறாமைக்காரனை பொறாமை விட்டோம், கண்திருஷ்டிக்காரனை கண்திருஷ்டி விட்டோம், சூனியக்காரனை சூனிய விட்டோம், சூழ்ச்சிக்காரனை சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் மீலாது விழாவின் பரக்கத்தினால் அப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வியாபாரத்தையும் பாதுகாப்பானாக. நம்முடைய தொழில்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை தந்துருவானாக.
இந்த மீலாது விழாவின் பரக்கத்தினால் நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளையாக, இறையச்சம் உள்ள பிள்ளையாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாராக. இந்த மீலாது விழாவின் பரக்கத்தினால் நம்முடைய பிள்ளைகளை மருத்துவராக, இன்ஜினியராக, IAS IPS உயர்ந்த படிப்பை படித்து உயர்ந்த பதவியில் அமர்வதற்கு அல்லாஹ் இந்த மீலாது விழாவின் பரக்கத்தினால் நம்முடைய குழந்தைகளை ஆக்கி வைப்பானாக. எத்தனையவர்கள் கலந்து கொள்ள நசீப் இல்லாமல் நமக்கு மட்டும் அல்லாஹ் இந்த நசீபை தந்தான. இந்த மீலாது விழாவின் பரக்கத்தினால் நம்முடைய அத்தனைவர்கள் நோய் நொடி சோதனைகளை கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் நம்ம அத்தனைவர்களை பாதுகாப்பானாக. நம்ம அத்தனைவருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நலவையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எல்லாம் நிரப்பமாக தந்துருவனாக. குறிப்பாக இங்கே கலந்து கொண்டவங்க, இந்த பள்ளியுடைய நிர்வாகிகள், இந்த பள்ளியை சார்ந்த ஜமாத்தார்கள், உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நலவையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்துருவானாக. குறிப்பாக இந்த பள்ளியுடைய தலைமையுமா எங்களுடைய ஆன்மீக ஆசான் ஹசரத் அவர்கள் குடும்பத்தோட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் ஹசரத் அவர்களுக்கும் அவர் குடும்பத்துள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. காரணம், இந்த மீலாது விழாவுக்கு தொடர்ந்து நாங்கள் வருகிறோம். மடத்து குளத்தில் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஹசரத் அவங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு தயாரித்து தர்றாங்க. வல்ல ரஹ்மான் எங்களை கண்ணியப்படுத்திய இவர்களையும் இவருடைய குடும்பத்தின் அல்லாஹ் நாளை கியாமத்து நாளே கண்ணியப்படுத்துவானாக. கண்ணியத்துடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஹசரத் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்களையும் இங்கே கலந்து கொண்ட நம்ம அத்தனைவர்களையும் கண்ணியமான ஒரு கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. சொர்க்கத்தில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமரக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் அத்தனை பேருக்கும் தந்துருவானாக. அல்லாஹும்ம ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லம் அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த ஜமாத்தார்களே, நாளைக்கு